160க்கும் அதிகமாக கிலோமீட்டர் வேகத்துல பந்த வீசக்கூடிய ஒரு பவுலிங் அரக்கன் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பவுலர இப்ப நம்ம சிஎஸ்கே அணிக்கு உள்ள தட்டி தூக்கியிருக்காங்க. ஸோ அது மட்டும் கிடையாது. இவராப்பா இத்தனை நாளா இன்ஜூரில இருந்தாரு. நம்ப முடியலையே அப்படின்னு நேத்து நம்ம எம்எஸ் தோனி அவர் விளையாண்ட பிராக்டிஸ் மேட்ச்ல என்ன அடி அடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 29 பந்துக்கு 85 ரன்கள் அடிச்சு விளாசி தள்ளியிருக்காரு நம்ம எம்எஸ் தோனி. ஸோ இதனால இன்னைக்கு ஹைதராபாத் அணிக்கு எதிராக நம்ம சிஎஸ்கே ராஜீவ் காந்தி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஹைதராபாத் அணியை எதிர்த்து விளையாட போகிறாங்க. இந்த மேட்ச்ல கிட்டத்தட்ட 3 மாற்றங்கள் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11ல் நடக்க போகுது. ஸோ சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11 இப்போவே கம்ப்ளீட்டாக ஹைதராபாத் அணி நம்ம சிஎஸ்கே அணியை பார்த்து பயந்து நடுநடுங்கிற மாதிரியான சம்பவங்களை இப்போ நம்ம சிஎஸ்கே டீம் பிளேயிங் 11ஆக இருக்கட்டும், அதே போல் அங்கே விளையாண்ட ப்ராக்டிஸ் மேட்ச்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஹைதராபாத் அணிக்கு தோல்வி பயத்தை முன்னாடியே நம்ம சிஎஸ்கே டீம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆட்டத்திற்கான வெற்றியாளர் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற அந்த ஜோதிட கால்குலேஷன், யார் ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த ஜோதிட கணிப்பை இப்போ ஜோதிட சிறுவன் அவர் கணிச்சு சொல்லியிருக்காரு. சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா, ஹைதராபாத் ஜெயிப்பாங்களா, யாருக்கு வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போ ஜோதிட சிறுவன் அவர் கணிச்சு சொல்லியிருக்காரு. ஸோ தொடர்ந்து 3 ஆட்டம் சிஎஸ்கே அணி தோல்வி அடைஞ்சிருந்தாலும் இப்போ தான் நம்ம சிஎஸ்கே டீம் அடுத்தடுத்து 2 ஆட்டம் ஜெயிச்சு வெற்றிக்கான ஃபார்முக்கு திரும்பியிருக்காங்க. அதே போல் ஹைதராபாத் அணி அவங்க கூட நம்ம சிஎஸ்கே டீம் போல தான் 3 ஆட்டம் தோற்றுருக்காங்க, 2 ஆட்டம் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க ப்ளஸ் ரன் ரேட்டில் இருக்கிறதால சிஎஸ்கேவை விட மேலே இருக்காங்க. நம்ம சிஎஸ்கே அணி மைனஸ் ரன் ரேட்டில் இருக்கிறதால சிஎஸ்கே இப்போ வரைக்கும் 8வது இடத்துல தான் இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிளில். அதனால் இந்த ஆட்டம் இன்னைக்கு கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் கிடுகிடுன்னு எகிரி 4வது இடத்துக்கு சிஎஸ்கே போயிடுவாங்க. அதனால் இந்த ஆட்டம் ரொம்ப ரொம்ப சிஎஸ்கே அணிக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்த ஆட்டமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் ராஜீவ் காந்தி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நேற்று நம்ம சிஎஸ்கே பிளேயர்கள் எல்லாருமே ப்ராக்டிஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்காக கலீத் அஹ்மத் அவர் வெளியே போயிட்டார். அவருக்காக கிட்டத்தட்ட ஒரு 4-5 போலர்கள் நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பரிந்துரை பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே டீமுக்காக. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உமேஷ் அவரை தான் சிஎஸ்கே டீமுக்கு கொண்டு வரதா இருந்துச்சு. ஆனால் சமீப நாட்களாக உமேஷ் பார்த்தீங்கன்னா அவர் கிரிக்கெட் விளையாடாத ஒரு பிளேயரை திடீர்னு கொண்டு வந்து சிஎஸ்கே டீமுக்கு உள்ளே விளையாட வச்சோம்னா கண்டிப்பாக அவர் எந்த அளவுக்கு ஃபார்மில் இருக்கார், அவரை எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பம் கண்டிப்பாக சிஎஸ்கே டீமுக்கு உள்ளே இருக்கும் அவரை கொண்டு வந்தால். அதனால் இப்போ கரண்ட் ஃபார்மில் இருக்கிற மும்பை இந்தியன்ஸ் அணி நெட் பவுலிங்கில் பந்து போட்டுட்ருக்க மத்வால் அவரை சிஎஸ்கே டீம் நேற்று விளையாண்ட ப்ராக்டிஸ் மேட்சுக்கு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவர் எப்படி பந்து போட்டார், எப்படி செயல்படுறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு சிஎஸ்கே டீமுக்குள்ளே எடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அவர் போட்ட ஒவ்வொரு பந்தும் பார்த்தீங்கன்னா பந்து கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு தெரிச்சுக்கிட்டு போயிருக்கு. ஸ்டம்புகள் எல்லாத்தையுமே பறக்க விட்டுருக்காரு. சிஎஸ்கே ஜூனியர் பாலர்கள் எல்லாருமே அவருடைய பாலை ஃபேஸ் பண்ணவே பயந்துருக்காங்க. கிட்டத்தட்ட அதிகபட்சமாக 160 கிலோமீட்டர் ஸ்பீட் வேகத்திலையும் நேற்று ஒரு முறை மத்வால் அவர் பந்து வீசியிருக்காரு. ஸோ இதனால் இவரை கண்டிப்பாக சிஎஸ்கே டீமுக்கு உள்ள எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஏறக்குறைய அந்த இறுதி முடிவுக்கே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்துட்டாங்க. அதனால் இன்னைக்கு ஏறக்குறைய மத்வால் அவர் சிஎஸ்கே டீமில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் நேற்று நடந்த ப்ராக்டிஸ் மேட்ச்லேயுமே நம்ம எம்எஸ் தோனி இத்தனை நாளாக இன்ஜூரில் இருந்தார். அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு எல்லாத்துலேயுமே பாஸ் ஆன தோனி நேற்று அவர் ப்ராக்டிஸ் மேட்சும் ராஜீவ் காந்தி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் சிஎஸ்கே பிளேயர்களுக்குள்ளேயே விளையாண்டுருக்காரு. ஸோ அந்த மேட்ச்சில் நம்ம தோனி அடித்த அடி பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ரெய்னா அடித்தார் பார்த்திங்களா ஒரு வாட்டி ஒரு குவாலிஃபயர் மேட்ச்சில் 29 பந்துக்கு 85 ரன், அந்த மாதிரியான ஒரு சேம் அடி அதே மாதிரி 29 பந்துக்கு 85 ரன்கள் அடித்து விளாசி தள்ளிட்டார் தோனி. நிறைய பால்களை சிக்ஸரை அசால்ட்டாக பறக்க விட்டுருக்காரு. ஸோ இந்த 2 காம்பினேஷனும் பார்க்குறப்பவே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீம் நம்ம எம்எஸ் தோனி அதே போல் மத்வால் 2 பேருமே சிஎஸ்கே டீமுக்கு உள்ளே வந்தால் சிஎஸ்கே டீம் ஃபார்ம் எங்கேயோ வேறு லெவலில் போயிடும் அப்படின்னு இப்போ நம்ம சிஎஸ்கே டீமை பார்க்குறப்பவே நமக்கு தோன்ற போல தான். அதே போல் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம சிஎஸ்கே பிளேயர்களை பார்த்து அங்கே ஹைதராபாத் டீம் அவங்களுமே கொஞ்சம் ஜர்க்காக இருக்காங்க. இப்போ நம்ம சிஎஸ்கே போல தான் அவங்களும் நிறைய இடத்துல தடுமாறி இருக்காங்க, நிறைய இடத்துல தவறுகள் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஆட்டங்கள் ஜெயித்தாலும் நிறைய ஆட்டங்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம சிஎஸ்கே டீம் ஓரளவுக்கு கரெக்டான பிளானோட இறங்கி அதை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணி அதிரடியாக விளையாண்டாங்கன்னா நிச்சயமாக ஹைதராபாத் டீமை இன்றைக்கி சிஎஸ்கே அணி தோல்வி அடைய வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாகவே இருக்குது. ஸோ அந்த வகையில் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11 கிட்டத்தட்ட 3 மாற்றங்கள் நடக்க போகிற இந்த பிளேயிங் 11ல் யார் விளையாட போகிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு ருத்ராஜ் சாம்சன் 2 பேருமே தான் ஓப்பனராக இறங்க போகிறாங்க. ஸோ ஆயுஷ் மாத்ரே வருவாரா அப்படின்னு பார்த்தாலுமே அதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம ருத்ராஜ் சஞ்சு 2 பேருமே ஓப்பனராக தான் இறங்க போகிறாங்க. 3வது இடத்துல தான் ஆயுஷ் மாத்ரே இறங்க போகிறாரு. 4வது இடத்துல எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரேவிஸ் 4வது பிளேயராக வரப்போகிறாரு. அப்புறம் 5வது இடத்துல சர்ஃப்ராஸ் கான், கண்டிப்பாக சர்ஃப்ராஸ் கான் அதிரடியாக விளையாடுவார். 5வது இடத்துல இறங்கி அவர் விளையாட போகிறாரு.
அப்புறம் 6வது இடத்துல சிவம் துபே, 7வது இடத்துல வழக்கம் போல நம்ம எம்எஸ் தோனி இறங்க போறாரு. 8வது இடத்துல ஜெமி ஓவர்டன், 9வது இடத்துல நூர் அஹ்மது, 10வது இடத்துல அன்ஷுல் கம்போஜி, அப்புறம் கடைசியா 11வது இடத்துல கலீத் அகமது அவர் விளையாண்ட இடத்துல மண்ட்வல் அவரை சிஎஸ்கே ஸ்குவாடுக்கு உள்ள அஃபிஷியலாக சேர்த்தா இன்னைக்கு மேட்ச்ல மண்ட்வல் கண்டிப்பாக விளையாடுவார். அப்படி ஒருவேளை சேர்க்கல அவரை இன்னும் செக் பண்ண வேண்டியது இருக்குது, இன்னும் டைம் தேவைப்படுது அப்படின்னு நினச்சாங்கன்னா இன்னைக்கு முகேஷ் சௌத்ரி அவர் கலீத் அகமது அவருடைய இடத்துல முகேஷ் சௌத்ரி விளையாடுவார். ஸோ இந்த ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா நம்ம தோனி அவர் உள்ளே வந்திருக்கிறதால ஒரு பிளேயரை வெளியே எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. ஸோ அவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குர்ஜீத் சிங். ஸோ அவர் கடந்த ஆட்டத்தில் சரியாக பந்து போடலை, 2 ஓவர் கூட பார்த்தீங்கன்னா அவர் முழுசாக போடலை, அப்படியே அவரை கம்ப்ளீட்டாக நீக்கிட்டாங்க. அதனால் அவரை நீக்கிட்டு நம்ம தோனி கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே டீமுக்கு உள்ள வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்த்தாலுமே சிஎஸ்கே அணியின் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா வெறும் 4 பவுலர்கள் மட்டுமே வர்றாங்க. அப்படிங்கிறதால இம்பேக்ட் பிளேயராக ஹுசைன் அவரை சிஎஸ்கே டீமுக்கு உள்ள இம்பேக்ட் பிளேயராக அவரை கொண்டு வந்துடுவாங்க. அப்படி பார்த்தாலுமே கிட்டத்தட்ட கரெக்டாக 5 பவுலர்கள் கொண்டு தான் நம்ம சிஎஸ்கே டீம் ஹைதராபாத் டீமுக்கு எதிராக இறங்குறாங்க. இன்னொரு பவுலிங் ஆப்ஷனாக சிவம் துபே இருக்கார். ஆனாலுமே அவரை எந்த அளவுக்கு பெருசாக நம்ம நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனாலுமே மெயின் பவுலராக இந்த 5 பவுலர்கள் கொண்டு தான் நம்ம சிஎஸ்கே டீம் இன்னைக்கு ஹைதராபாத் டீமுக்கு எதிராக களம் இறங்க போகிறாங்க. இப்படி இருக்க அடுத்தபடியாக ஜோதிர செல்வன் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம சிஎஸ்கே ஹைதராபாத் 2 பேருமே விளையாட போகிற இந்த ஆட்டத்திற்கான வெற்றிக்கான வின்னிங் ப்ரெடிக்ஷனை பற்றி அவருடைய கருத்து கணிப்பு, அந்த ஜோதிட கணிப்பை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கணிப்பை கேட்குறப்ப கண்டிப்பாக சிஎஸ்கே ரசிகர்கள், ஹைதராபாத் ரசிகர்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக அதிர்ச்சி ஏற்படுற மாதிரி தான் நிச்சயமாக இந்த கணிப்பு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ருத்ராஜ் அவர் பார்த்தீங்கன்னா மகர ராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. அதே போல் கடக ராசி பூரணம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு இஷான் கிஷன். ஸோ இந்த மேட்ச் நடக்க போகிற கிழமை எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்த நாள். அதே போல் சனிக்கிழமைகளில் கருப்பு நிறம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு உகந்த நிறம் அப்படிங்கிறதால கருப்பு நிறம் கண்டிப்பாக சனிக்கிழமை ஒரு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய நல்ல ஒரு சிறந்த நிறமாக நிச்சயமாக இருக்கும். ஸோ ஹைதராபாத் டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஜெர்சியில் கருப்பு பாதி ஆரஞ்சு பாதி அப்படின்னு 2 நிறங்களும் கலந்த மாதிரி தான் ஹைதராபாத் அணியின் ஜெர்சி இருக்குது. அப்படிங்கிறதால கலர் அடிப்படையில் கண்டிப்பாக ஹைதராபாத் டீம் நம்ம சிஎஸ்கே அணியை விட அவங்க முன்னிலையில் இருக்காங்க. அவங்களுக்கு நிச்சயமாக சாதகமான விஷயங்கள் இந்த மேட்ச்சில் நடக்கும். உதாரணத்துக்கு அவங்க அடிக்கிற பால் ஃபீல்டர் இல்லாத இடத்துல போய் கீழே விழலாம். பால் என்னதான் காற்றுல அடித்தா கூட ஃபீல்டர்கள் இல்லாத கேப்புக்கு நடுவுலையே பால் போகலாம். ஹெட்ஜிப்பட்டு அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய பவுண்டரிகள் நிச்சயமாக சில ஹைதராபாத் டீமுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல சிஎஸ்கே டீம் அவங்களுக்கு கலர் அடிப்படையில் பின்னடைவு சந்திக்கிறாங்க சிஎஸ்கே அப்படின்னு ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. ஆனால் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் அவர் மகர ராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு இல்லையா. ஆனால் அந்த மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்தின் தற்போதைய அதிபதியாக இருக்கிறதே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். ஸோ அதனால் சனி பகவானுக்கு உகந்த நிறத்தை போட்டுக்கிட்டு என்னதான் ஹைதராபாத் டீம் அவங்க விளையாண்டாலுமே சனி பகவான் அந்த ராசியின் அதிபதிக்கு உள்ளே இருக்கிறாரு. மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் அந்த அதிபதிக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் அவர் கேப்டனாக இருக்கார். அப்படிங்கிறதால நிறம் அடிப்படையில் ஒரு சில இடத்துல அங்கே ஹைதராபாத் டீம் முக்கியமாக இஷான் அவருக்கு அனுகூலமாக இருந்தாலுமே ருத்ராஜ் அவருக்கு ராசி அடிப்படையில் சனி பகவான் அவருடைய பார்வை நேரடியாக ருத்ராஜ் அவருக்கு இருக்குது. அப்படிங்கிறதால நிச்சயமாக இந்த மேட்ச்சில் ருத்ராஜ் அவருக்கு அடுத்தடுத்துன்னு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ருத்ராஜ் அவர் கரெக்டான நிறைய டிசிஷன் இந்த மேட்ச்சில் எடுப்பார். கண்டிப்பாக பேட்டிங்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ருத்ராஜ் இந்த மேட்ச்சில் பேட்டிங் அவருடைய ஸ்கில் பேட்டிங் திறமை கண்டிப்பாக கூடுதலாக இருக்கும். கண்டிப்பாக போலிங் ரொட்டேஷன் அவரே எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் எல்லாமே சிஎஸ்கே அணிக்கு எதிராக முடியாமல் சிஎஸ்கே டீமுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு சில முக்கியமான கரெக்டான டிசிஷனை கண்டிப்பாக ருத்ராஜ் அவர் எடுப்பார். ஆனால் கடக ராசியின் தற்போதைய அதிபதியாக இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். ஸோ மேட்ச் நடக்கிற கிழமை சனிக்கிழமைக்கும் சந்திர பகவானுக்கும் எடுபடுமா, அந்த ராசி ஒத்துப்போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே பகை கிரகங்களாக தான் இருக்காங்க. சனிக்கிழமை சந்திரன் ராசியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தொட்டது துலங்காது, அவங்களுக்கு எல்லாமே நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இப்போ இஷான் கிஷன் அவர் கேப்டனாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் அவர் செயல்பட இருக்கார். இதனால் கண்டிப்பாக இஷான் கிஷன் அவருக்கு சனி பகவானினுடைய தாக்கம் நிச்சயமாக சந்திரன் அதிபதியில் இருக்கிற இஷான் கிஷன் அவருக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் அந்த தாக்கம் இருக்கும். இதனால் அடுத்தடுத்து நிறைய தவறுகள் செய்வார் இஷான் கிஷன். அவருடைய பேட்டிங்கும் மோசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே கலந்து சிஎஸ்கே டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கிரியேட் ஆகுது. அதனால் நாளைக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே ஹைதராபாத் 2 பேருமே விளையாட போகிற மேட்ச்சில் நம்ம சிஎஸ்கே டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கேப்டனாக ருத்ராஜ் அவருடைய ஜாதக கட்டங்கள் அவருடைய அந்த ராசி பலன் அடிப்படையில்
ருத்ராஜ் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவருக்கு ராசி நல்லபடியாக அமையக்கூடிய ஒரு மேட்சாக இந்த மேட்ச் இருக்கும். வெற்றி அளிக்கக்கூடிய மேட்சாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. ஸோ இது கண்டிப்பாக சிஎஸ்கே டீமுக்கு ஒரு நல்ல லீட், ஒரு நல்ல விஷயமாக தான் கண்டிப்பாக பார்க்கப்படுது. கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஹோப் இப்போவே நம்ம சிஎஸ்கே டீமுக்குள்ளே வந்திருக்கும். முக்கியமாக நம்ம தோனி அவரும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபீல்டில் நம்ம சிஎஸ்கே பிளேயர்கள் கூட இருக்க போகிறாரு. தோனி விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே விளையாடுவாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி சிஎஸ்கே அணிக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதால நிச்சயமாக ஹைதராபாத் அணியை நாளைக்கு அவங்க ஹோம் கிரவுண்டில் சிஎஸ்கே வீழ்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது.